எதிர்நீச்சல், கொடி, காக்கிச்சட்டை, கருடன் மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ண துரை செந்தில்குமார் அவர்கள் நெக்ஸ்ட்டு லெஜண்ட் சரவணனை வச்சு ஒரு மூவியை மேக் பண்ண போகிறாங்க. சரவணனுடைய ஆக்டிங்கில் இப்போ ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த ஹீரோட எண்டுக்குள்ளே தேட்டருக்கு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவருடைய முதல் பாகமான லெஜண்ட் மூவி ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இப்போ துரை செந்தில்குமாரோடைய டைரக்ஷனில் ஆக்டிங் பண்ண போகிற இந்த மூவிலேருந்து ஒரு சில லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல கிராமத்து கலந்த பயங்கரமான லுக்காக இருக்குது இந்த லுக் பார்க்குறதுக்கு. லெஜண்ட் சரவணனுடைய ஆக்டிங்கில் இந்த மூவி ஒரு பிக் ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்காகவே இந்த மூவி ஓடுன்னு நினைக்கிறேன். இவருடைய லுக்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். இந்த மூவி ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஃபேமிலி கலந்த என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சல் மூவி ஒரு நல்ல கேமிங் மூவியாகவும், கொடி மூவி பொலிட்டிக்கல் மூவியாகவும், காக்கிச்சட்டை மூவி ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூவியாகவும், கருடன் மூவி ஒரு ஃபேமிலி சஸ்பென்ஸ் மூவியாகவும் தான் மேக் பண்ணியிருந்தார். இந்த மூவி எந்த மாதிரியான ஜேர்னரில் இருக்க போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய டைட்டில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பாட்டல் ராதா அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவியோடைய ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. குரு சோமசுந்தரனுடைய ஆக்டிங்கில் தினகரன் சிவலிங்கன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணுறாரு. சோமசுந்தரம் ஆக்டிங் பண்ணியிருந்த மூவிஸில் எல்லாத்துலேயுமே அவருக்குன்னு ஒரு நல்ல டெப்த்தான கேரக்டராக இருக்குமே. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் தான் ஆக்டிங் பண்ணுவார். இந்த மூவிலையும் அதுதான் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். ரஞ்சித் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணுறதுனால ஏதாவது குறிப்பிட்ட மக்களுடைய ஹிஸ்ட்ரியாக இந்த மூவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. பார்க்கலாம் எந்த மாதிரியான சம்பவத்தை இந்த மூவியில் கொடுக்க போகிறாங்கன்னு. ராசல்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தியிருந்தாங்களே. சூரியோடைய ஆக்டிங்கில் கோட்டைக்காளி மூவியை அதில் இன்புட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த மூவி ஒரு விருதை வென்று ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருக்கா. இந்த மூவி நெக்ஸ்ட்டு தான் தேட்டருக்கு வரப்போகுது. சூரியோடைய ஆக்டிங்கில் கருடன் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு கோட்டைக்காளி மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. அட்லி அவர்கள் நெக்ஸ்ட்டு சல்மான் கானை மட்டும் இல்லாமல் தலைவரையும் வச்சு ஒரு மூவி மேக் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மூவி தமிழ் ஹிந்தின்னு நேரடியாக 2 வெர்ஷனில் தயாராக போகுது. சூப்பர் ஸ்டார் அண்டு சல்மான் கான் அட்லின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பெருசாக மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சன் பிக்சர் இந்த மூவியை தயாரிக்க போதுன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு மூவி மேக் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸை நிறுத்திட்டு சல்மான் கான் தலைவரை வச்சு மூவி மேக் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மூவி 2026 தேட்டருக்கு வரும் அப்படின்ற போல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சல்மான் கானுக்கும் 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. அதில் ஒரு மூவி சிக்கந்தர் மூவி. சிக்கந்தர் மூவிக்கு அப்புறம் அட்லியோட டைரக்ஷனில் தான் ஆக்டிங் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். குட் நைட் லவ் மூவியை டைரக்ஷன் பண்ண ஹசாம் அப்துல் ஹகாப் அவர்கள் நெக்ஸ்ட்டு ஒரு மூவியை டைரக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கர் அவர்களும் தான் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாங்க. மியூசிக்கல் லவ் ஸ்டோரியாக இந்த மூவி இருக்க போகுதுன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்களே. நெக்ஸ்ட்டு இந்த மூவியோட ப்ராஜெக்ட்ஸை தயாரிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கள் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார். மேக்ஸிமம் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா. அதித்தி சங்கர் அவர்களுக்கும் இப்போ பட வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்களே. இவங்க 2 பேருடைய காம்போவில் இப்போ இந்த மூவி தயாராகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. குட் நைட் மூவியாக இருக்கட்டும், லவ் மூவியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு நல்ல லவ் ஸ்டோரி கண்டென்ட் தான். இப்போ தயாராக போகிற இந்த மூவியும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி கண்டென்ட்டாக தான் தயாராக போகுது. எஸ்டேரோட ஆக்டிங்கில் அவருடைய 48வது மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் மூவிலையும் அவர் ஆக்டிங் பண்ணி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை தொடர்ந்து சுதா கங்கரோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிங் பண்ண போகிறாங்க. இப்போ சூர்யாவுடைய ப்ராஜெக்ட்ஸில் சுதா கங்கர் அவர்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்காங்களே. இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்டிஆருடைய மூவி தான் ஆன் பண்ண போகிறாங்களே. எஸ்டிஆருடைய 49வது மூவி சுதா கங்கருடைய டைரக்ஷனாக தான் இருக்க போகுது. ஒரு ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை மேக் பண்ண போகிறாங்க சுதா கங்கர் அவர்கள். எஸ்டிஆரோட ஆக்டிங்கில் தொடர்ந்து பிக் பட்ஜெட் மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்க. சுதா கங்கருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவியும் ஒரு பிக் பட்ஜெட் மூவி தான். சந்தானத்துக்கு டிடி ரிட்டர்ன் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. அதுவும் தில்லுக்கு துட்டுடைய கிட்டத்தட்ட 3வது பாகமாக டிடி ரிட்டர்ன் ரிலீஸ் ஆகியிருந்தது. இதனுடைய 2வது பாகம் தயாராகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் மீனாட்சி சௌந்தரி மட்டும் இல்லாமல் ஆர்யா அவர்களும் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இதை தாண்டி இந்த மூவியை ஆர்யா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. பிரேம் ஆனந்த் அவர்களுடைய டைரக்ஷனில் தான் தயாராக போகுது. காமெடியை மெயினாக வச்சு செம்மையாக ஒன்று ஒரு மூவி. அதுவும் கேமிங் கலந்த காமெடி ஹாரராக இந்த மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. இதனுடைய 2வது பாகம் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங்கில் இவருடைய 50வது மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் 70 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பிக் பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்திடுச்சு. சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. விஜய் சேதுபதிக்கு தொடர்ந்து மூவிஸ் எல்லாமே அடியை ஏற்படுத்தி இருந்தது. இவருடைய 50வது மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸையும் இப்போ ஏற்படுத்திடுச்சு. நிதிலன் சாமிநாதனுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் அமைஞ்சிடுச்சு.